வெல்கம் டு டார்வோ செட். இன்னைக்கு வீடியோவில் டிஎன்ஏயு நியூ கிராப் வெரைட்டிஸ், அதாவது 2025 ரிலீஸ் ஆன கிராப் வெரைட்டிஸ் வந்து என்னென்னு நாம் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா டிஎன்ஏயு வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா 2025 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2026க்கு இனிமேல் தான் பண்ணுவாங்க நியூ கிராப் வெரைட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ 2025 பார்த்தோம்னா 19 கிராப் வெரைட்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸுக்கு ரெடி ஆகிற மாதிரி இந்த நியூ கிராப் வெரைட்டிஸை நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இல்லை, இது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செஷன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் படிக்கலாம், இல்லை ஹெச்ஓ எக்ஸாம் படிக்கலாம், இல்லை ஏஏஓ ஏஹெச்ஓ எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம். இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இந்த முழு வீடியோவையும் கவனமாக கேளுங்க. தேவைன்னா பாஸ் பண்ணி ஒரு தடவை மறுபடியும் கேளுங்க. முதல்ல ஒரு பேசிக் ஃபேக்ட். டிஎன்ஐயு, அதாவது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் கடந்த 100 வருஷத்தில் மொத்தம் 929 கிராப் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம், அதாவது 2025 19 புது வெரைட்டிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் 7 வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், 12 வந்து ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். இந்த ஸ்பிளிட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 7 அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் என்ன, 12 ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் என்ன, இதில் டைரெக்டாக வந்து என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் 2025 ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் ஆன்சர் 7, எத்தனை ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்னு கேட்டால் ஆன்சர் 12. ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ ஒவ்வொரு வெரைட்டியும் எம்சிக்யூ ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெரைட்டிக்கும் நான் 5 விஷயம் சொல்ல போகிறேன். 1 பேரண்டேஜ், அதாவது எந்த 2 வெரைட்டிஸை கிராஸ் பண்ணி இது உருவாக்கப்பட்டிருக்கு. 2வது பார்த்திங்கன்னா டியூரேஷன், அதாவது எத்தனை நாள் இது வளர எடுக்கும். 3வது பார்த்திங்கன்னா ஈல்டு, அதாவது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ கிலோ இல்லாட்டி எத்தனை டன் வந்து இது விளைச்சல் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு. 4வது, அதாவது எந்த வெரைட்டியை விட எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக இது வந்து விளையும். 5, ஒரு ஸ்டாண்ட் அவுட் ட்ரைட், அதாவது இந்த வெரைட்டிக்கு மட்டும் இருக்கிற ஒரு யூனிக்கான ஃபேக்ட். இந்த 5ம் தான் எக்ஸாம் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்கப்படும் பேட்டர்ன். ஆரம்பிக்கலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி 19 புது வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 7 அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், 12 வந்து ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். மொத்தமாக டிஎன்ஏ வந்து கடந்த 100 வருஷத்தில் 929 வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் 7 வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ், மெய்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் ஃபைபர் கிராப்ஸ். அதாவது நான் முதல்ல ரைஸ் கிராப்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ரைஸ் கோ59. இதனுடைய பேரண்டேஜ் பார்த்தோம்னா இம்ப்ரூவ்ட் ஒயிட் பொன்னி அப்போ. இதனுடைய டியூரேஷன் வந்து 130 to 135 டேஸ். இதனுடைய சூட்டபிள் சீசன் பார்த்தோம்னா சம்பா, லேட் சம்பா, தாளடி. ஒயிட் பொன்னின்னு வந்தாலே மேக்ஸிமம் பார்த்தோம்னா அது பொதுவாக சம்பா, லேட் சம்பா, தாளடி சீசனுக்கு சரியாக இருக்கும். இதனோட டியூரேஷன் வந்து 130 முதல் 135 நாள். இதனோட ஈல்டு பார்த்தோம்னா 5867 கிலோ பெர் ஹெக்டர். அதாவது பிபிடி 5204ஓட 15% வந்து ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ட்ரைட், அதாவது ஸ்டாண்ட் அவுட் கேரக்டர் பார்த்தோம்னா இது வந்து செமி டுவார்ஃப், ட்ராட் டாலரண்ட். இதனுடைய 1000 கிரெயின் வெயிட் வந்து பார்த்தோம்னா 14 கிராம்ஸ் இருக்குது. இந்த 14 கிராம் 1000 வெயிட்டை வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பிபிடி 5204ஓட 1000 கிரெயின் வெயிட் வந்து 16 கிராம். இந்த 2 நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, எது அதிக கிரெயின் வெயிட்னு. இது வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸ்? மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு WBBH, லீஃப் ஃபோல்டர் அண்ட் பிளாஸ்ட். WBBHங்கிறது என்ன? வெள்ளை முதுகு தத்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒயிட் பேக்டு பிளான் ஹாப்பர். அதுக்கு வந்து இது வந்து மாடரேட்டாக ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லீஃப் ஃபோல்டர் அண்ட் பிளாஸ்ட். 2வது வெரைட்டி ADT 56. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள், WGL 14377 into MDU5. இதனுடைய டியூரேஷன் பார்த்தோம்னா 110லேருந்து 115 நாள். அதாவது கோ59 இதனுடைய டியூரேஷன் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இதனுடைய சூட்டபிள் சீசன் பாருங்கள், கார், குருவை, சொர்ணவாரி, நவரை 4 சீசன்லேயும் வளரலாம். இதனுடைய ஈல்டு வந்து 6248 கிலோ பெர் ஹெக்டர். அதாவது கோ51 விட 10% வந்து ஈல்டு வந்து அதிகம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இது ரைஸ் ADT 56 வெரைட்டி. இது லீஃப் ஃபோல்டர் அப்புறம் கால்மிஜுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. மாடரேட் ரெசிஸ்டன்ட் டு பிளாஸ்ட் அண்ட் BLB. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பார்த்தோம்னா மீடியம் ஸ்லெண்டர் கிரெயின், ஹையஸ்ட் மில்லிங் பர்சன்டேஜ். இது வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ட் டு லீஃப் ஃபோல்டர், கால்மிஜ் அண்ட் மாடரேட் ரெசிஸ்டன்ட் டு பிளாஸ்ட். ரெசிஸ்டன்ட், மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் ரெண்டும் வேறு வேறு வார்த்தை, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எதுக்கு ரெசிஸ்டன்ட்னு கேட்டால் லீஃப் ஃபோல்டர் அண்ட் கால்மிஜ். மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் எதுக்குன்னு கேட்டால் பிளாஸ்ட் அண்ட் BLB. 3வது வெரைட்டி வந்து ரைஸ் ADT 60. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள், AD01246 கிராஸ் கோஆர் 49. இதனுடைய டியூரேஷன் வந்து 130 to 135 டேஸ் வரைக்கும் இருக்குது. தாளடி சீசன் மட்டும்தான் இது.
இதில் ஒரு யூனிக்கான ஃபேக்ட் என்னென்னா, இது தாளடி சீசனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த மற்ற ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் சீசனில் வந்து வந்துச்சு. ஆனால் ஏடிடி 60 வந்து தாளடி சீசன் மட்டும்தான். ஸோ தாளடி சீசன். இதனோட ஈல்டு பாருங்கள் 6028 கிலோ பெர் ஹெக்டர். ஏடிடி 46 கம்பேர் பண்ணும்போது 13.2% வந்து ஈல்டு வந்து இது வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பார்த்தோம்னா மீடியம் டால், அதாவது 120 சென்டிமீட்டர், நான் லாட்ஜிங், தென் ஹையஸ்ட் மில்லிங் பர்சன்டேஜ், அதாவது 75%. இதில் பாருங்கள் ஏடிடி 56ல் ஹையஸ்ட் மில்லிங் வந்து 69.5%. இதில் ஏடிடி 60ல் வந்து 75%. இந்த 3 ரைஸ் வெரைட்டிஸில் எது வந்து ஹையஸ்ட் மில்லிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஏடிடி 60, அதாவது 75% வந்து மில்லிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இது வந்து மாடரேட்லி டாலரண்ட் டு பிபிஹெச், ஸ்டெம் போரர், லீஃப் ஃபோல்டர், பிஎல்பி அண்ட் பிளாஸ்ட். இப்போது ஃபீல்டு கிராப்ஸுக்கு போகலாம். 4வது வெரைட்டி வந்து மெய்ஸ் கோஹெச்எம் 12. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள் யூஎம்ஐ 1220 கிராஸ் யூஎம்ஐ 1210. இதனுடைய டியூரேஷன் வந்து 110 நாள். இது வந்து ரெயின்ஃபெட் கண்டிஷன் தென் இரிகேட்டட் கண்டிஷன் 2 கண்டிஷன்லேயுமே வந்து க்ரோ பண்ணுறாங்க. இதனோட ரெயின்ஃபெட் கண்டிஷனில் ஈல்டு பார்த்தோம்னா 6511 கிலோ பெர் ஹெக்டர். இரிகேட்டட் கண்டிஷனில் 8128 கிலோ வந்து கிடைக்குது பெர் ஹெக்டருக்கு. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா எல்லோயிஸ் ஆரஞ்சாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, எல்லோயிஸ் ஆரஞ்ச். செமிடென்ட் கெர்னல், ஈஸி ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன். ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதனுடைய ரெஸ்டன்ட் பாருங்கள் மாடரேட்லி ரெஸ்டன்ட் டு ஃபால் ஆர்மி வார்ம் அண்ட் சார்கோல் ராட். அடுத்து பாருங்கள் பல்சஸில் பிளாக் கிராம் விபிஎன் 12 KU 2016 கிராஸ்டு வித் VBN 3. இதனோட டியூரேஷன் வந்து 75 to 80 நாள். இது வந்து இரிகேட்டட் அண்ட் ரைஸ் ஃபேலோ கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த VBN 12. ஈல்டு பாருங்கள் 859 கிலோ வந்து பெர் ஹெக்டர் கிடைக்குது அண்டர் இரிகேட்டட் கண்டிஷன். தென் 850 kg பெர் ஹெக்டர் இன் ரைஸ் ஃபேலோ கண்டிஷன்ஸ். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் வந்து பாருங்கள் போட்டோ இன்சென்சிட்டிவ். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது வந்து போட்டோ இன்சென்சிட்டிவ் வெரைட்டின்னு கேட்டானா பிளாக் கிராம் VBN 12. இதனுடைய பாட் சைஸ் வந்து பாருங்கள் லாங் பாட், அதாவது 5.5 to 6 சென்டிமீட்டர் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா 9 சீட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு பாட் எடுத்தோம்னா. இது வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ட் டு MYMV, ELCV, பவுட்ரி மெல்டியூ, ஒயிட் ஃப்ளை அண்ட் பாட் பாரர் எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. இதில் போட்டோ இன்சென்சிட்டிவ்னா என்னென்னு தெரியுமா நம்மளுக்கு? இதுக்கு அர்த்தம் என்னென்னா டே லென்த் மாறினாலும் ஃப்ளவரிங்கில் இதுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸோ டே லென்த் சேஞ்ச் ஆனாலும் வந்து ஃப்ளவரிங்கில் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6வது வெரைட்டி ஆயில் சீட்ஸில் பார்த்தோம்னா கிரவுண்ட் நட் CTD1. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ 2 ஹைப்ரிட் லைன்ஸை கிராஸ் பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க. எக்ஸாமில் எக்ஸாக்ட் பேரண்டேஜ் கோட் மெமரைஸ் பண்ண வேண்டாம், காம்ப்ளெக்ஸ் ஹைப்ரிடைசேஷன் நினைவில் வச்சுக்கோங்க போதும். டியூரேஷன் பாருங்கள் 120 to 125 days. இதனோட ஈல்டு வந்து 2454 கிலோ பெர் ஹெக்டர். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா இயர்லி சீசன்லேயே போடலாம். ட்ராட் டாலரண்ட், ஹை ஆயில் கண்டென்ட். ஆயில் கண்டென்ட் வந்து எவ்வளோன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 49%. ஆயில் கண்டென்ட் எவ்வளோனா 49%. இது வந்து எதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு லீஃப் மைனர் அண்ட் மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு லீஃப் ஸ்பாட் அண்ட் ரஸ்ட். ஓகேவா. வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லிங் பர்சன்டேஜ் வந்து கேட்கலாம். ஸோ இதனுடைய செல்லிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 70% செல்லிங் பர்சன்டேஜ். கடைசி வெரைட்டி இன் அக்ரிகல்ச்சர் கிராப் கேஸ்டர் ஹைப்ரிட் YRCH3. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள் DPC9 கிராஸ்டு வித் JI 220. இதனுடைய டியூரேஷன் வந்து 150 to 170 days. எந்த சீசனுக்கு சூட்டபிள்னு பாருங்கள் ஆடிப்பட்டம், புரட்டாசி, கார்த்திகை. ஓகேங்களா. ஸோ கேஸ்டர் வந்து ஒரு லாங் டியூரேஷன் கிராப் 150 to 170 days வந்து நமக்கு வருது. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே வந்து லாங் டியூரேஷன் கிராப்னா இதுதான் கேஸ்டர். ஓகேங்களா. 150 to 170 டியூரேஷன். இதனோட ஈல்டு பாருங்கள் 2014 கிலோ பெர் ஹெக்டர்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா அதாவது ஸ்பைக்கில் வந்து 95%க்கு மேலே ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பைக்ஸில் பார்த்தோம்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து மோர் தென் 95% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சேட்டரிங், கீழே அவ்வளோ சீக்கிரம் ஒழுகாது. தென் லாஜிங்க்கு வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. தென் எதுக்கு ரெசிஸ்டன்ட் இந்த வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மாடரேட்லி டாலரண்ட் டு செமிலூப்பர், ஸ்போடாப்டிரா அண்ட் இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு வில் டிசீஸ். ஸோ இதோட 7 அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12 ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸை வந்து நாம் பார்க்க போகிறோம்.
ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் 12. இதில் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ளவர்ஸ், பிளான்டேஷன் அண்ட் மஷ்ரூம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 8வது வெரைட்டி வந்து டொமேட்டோவில் கோ4. இதனுடைய இது பாருங்கள், பேரண்டேஜ் CBE-SL 47 கிராஸ்டு வித் CBE-SL 69. இதனுடைய டியூரேஷன் பாருங்கள் 160 to 165 days. எப்போ விதைக்கலாம்? ஆடிப்பட்டம் அண்ட் தைப்பட்டம். ஈல்டு பாருங்கள், ஹெக்டருக்கு 39.24 டன்னுன்னு சொல்கிறாங்க. PKM 1 செக் பண்ணும்போது இது வந்து 47.57% வந்து ஹை ஈல்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய முக்கியமான ட்ரைட் என்னென்னா லைட் க்ரீன் ஷோல்டர். இங்கே பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்குது அங்கங்கே. லைட் க்ரீன் ஷோல்டர். எக்ஸ்டெண்டட் செல்ஃப் லைஃப். ஸோ செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்குது. ரெஸ்டன்ட். எதுக்கு ரெஸ்டன்ட்? ஃபீல்ட் டாலரன்ஸ் டு LCV. பெண்டி. ஹைப்ரிட் CoH5. இதனுடைய பேரண்டேஜ் பாருங்கள், AE-CBE 92 கிராஸ்டு வித் AE-CBE 91. இதனுடைய டியூரேஷன் வந்து 110 to 120 நாள். ஆடிப்பட்டம் அண்ட் தைப்பட்டம். இதனுடைய ஈல்டு பாருங்கள் 28.85 டன்ஸ் பெர் ஹெக்டர். அதாவது கோஃபேர் வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது 15.77% வந்து ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா, அதாவது அந்த 120 நாள் நம்ம கிராப் டியூரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரம் 38வது நாள்லேருந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 23 ஹார்வெஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெண்டி ஹைப்ரிட் CoH5ல. இது வந்து மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு எல்லோ வெயின் மொசைக் வைரஸ் அண்ட் ELCV. இது ரெண்டுக்கும் வந்து மாடரேட்லி ரெசிஸ்டன்ட். சில்லி கோ5. இது வந்து செலக்ஷன் ஃப்ரம் ஏற்காடு லோக்கல். இது வந்து 270 நாள் டியூரேஷன். இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி எதுனா சில்லி கோ5 ஏற்காடு செலக்ஷன், லோக்கல் செலக்ஷன். ஈல்டு பாருங்கள் 4 டன் பெர் ஹெக்டர். பிடாகின்ட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியை விட கிராஸ் செக் பண்ணும்போது 38% வந்து இது வந்து ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா, கேப்சிகம் கண்டென்ட் வந்து மோர் தென் 1 lakh ஸ்கோவேலே ஹீட் யூனிட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கோவேலே ஹீட் யூனிட்ஸ் வச்சு தான் வந்து என்ன மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஸ்பைசி சில்லி பெப்பர் அப்படின்ட்டு மெஷர் பண்ணக்கூடியது. பேஸ்ட் ஆன் இன் கேப்சிகம் கண்டென்ட். இந்த கெமிக்கல் தான் வந்து நமக்கு வந்து பேர்னிங் சென்சேஷன் வந்து க்ரியேட் பண்ணாது. இது வந்து என்ன மாதிரினா, எவ்வளோ வாட்டி நீங்கள் வந்து அந்த பெப்பர் எக்ஸ்ட்ராக்டை வந்து டைல்யூட் பண்ணணும், பிஃபோர் அந்த ஹீட் டிஸப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி வந்து டைல்யூட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறது தான் இந்த SHU, அதாவது ஸ்கோவேலே ஹீட் யூனிட் அப்படின்றது. இந்த சில்லி கோ5 வெரைட்டியில் பாருங்கள், கேப்சிசின் கண்டென்ட் வந்து மோர் தென் 1 lakh ஸ்கோவேலே ஹீட் யூனிட்ஸ் வந்து இருக்குது. இந்த சில்லி கோ5 வெரைட்டி வந்து ஸ்பெஷலாக வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் வெரைட்டி. இது வந்து சில்லி கோ5 வெரைட்டி வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா, இட் இஸ் ஃபீல்ட் டாலரன்ஸ் டு லீஃப் கர்ல் வைரல் டிசீஸ். ஆஸ்காட் PLR1 வந்து செலக்ஷன் ஃப்ரம் அயன்பானை பாக்கம் லோக்கல். டியூரேஷன் வந்து ஆனுவல். ஸோ எல்லா சீசன்ஸ்லேயும் வந்து இது வந்து வளரும். இதனுடைய ஈல்டு பாருங்கள் 21 டன் பெர் ஹெக்டர் பெர் இயர். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா, காம்பேக்ட் ஃப்ரூட், அதாவது 350 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீடு வந்து லெஸ் சீடாக இருக்கும். ஃப்ளஸ் வந்து அதிகமாக இருக்கும். டெரேஸ் கார்டனுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபுள். இது PLR1. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ட் டு மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு ஃப்ரூட் ஃப்ளை. 12வது வெரைட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, பனானா காவேரி வாமன். இது வந்து மியூட்டன்ட் ஆஃப் கிராண்ட் 9. 330 to 360 நாள் வந்து டியூரேஷன். ஆடிப்பட்டம் அண்ட் புரட்டாசி பட்டம். இதனுடைய ஈல்டு பாருங்கள், ஹெக்டருக்கு 60 to 65 டன் வந்து கொடுக்குது. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ட்ரைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பனானா மியூட்டன் ரிலீஸ்ட் இன் இந்தியா. இதுதான் இது பனானா காவேரி வாமன் வந்து ஃபஸ்ட்டு பனானா மியூட்டன் ரிலீஸ்ட் இன் இந்தியா. நீங்கள் ஒரு HO எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பனானா மியூட்டன் ரிலீஸ்ட் இன் இந்தியா எதுன்னு கேட்டால் இதுதான் பனானா காவேரி வாமன். பழம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ டுவார்ஃப் கேரக்டர் 1.5 to 1.6 மீட்டர் வந்து இது வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ட், வித்ஸ்டாண்ட் ஹெவி விண்ட். எவ்வளோ பெரிய புயல் காற்று அடித்தாலும் வந்து இது வந்து வித்ஸ்டாண்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவிலேயே ரிலீஸ் ஆன முதல் பனானா மியூட்டன் வெரைட்டி. இந்த ஃபேக்டை எந்த ஆங்கிளில் கேட்டாலும் ஃபஸ்ட்டு பனானா மியூட்டன்ட் இன் இந்தியான்னு கேட்டால் காவேரி வாமன் தான் ஆன்சர். இதனுடைய ஹைட் வந்து 1.5 to 1.6 மீட்டர், டார்க் டைப். நெக்ஸ்ட்டு 13வது வெரைட்டி வந்து அவகேடோ TKD2. குளோனல் செலெக்ஷன் ஃப்ரம் TKD PA82. இது வந்து ஒரு பெரனியல்.
ஜூன் டு செப்டம்பர் சீசன் வந்து ரொம்ப சூட்டபிள் இது. ஈல்டு பாருங்கள் 129.61 kg பெர் ட்ரீ பெர் இயர். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பாருங்கள், கிளஸ்டர் பியரிங், அதாவது கொத்து கொத்தாக வந்து காய்க்குது. 480 ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் வந்து நமக்கு கிடைக்குது. ஹை டென்சிட்டி பிளான்டிங் வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள். இது வந்து மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு ஃப்ரூட் போரர் அண்ட் ஷார்ட் ஹோல் போரர் தென் வில்ட். ஆசிட் லைம் SNKL 1, குளோனல் செலெக்ஷன் ஃப்ரம் SNKL 19. இது வந்து ஒரு பெரனியல், ஜூன் டு செப்டம்பர் வந்து சூட்டபிள். ஈல்டு பாருங்கள் 58.20 கிலோ பெர் ட்ரீ பெர் இயர். ஹெக்டருக்கு பார்க்கும்போது 16.60 டன். ஸ்டாண்ட் அவுட் ட்ரைட் பீல் திக்னஸ், அதாவது உரிச்சு பார்த்தோம்னா 1.95 மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 10 டே. ஜூஸ் கண்டென்ட் வந்து 54.1% வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனுடைய ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு லீஃப் மைனர், சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை, கேங்கர், கம்மோசிஸ். நீரியம் தோவாலை 1, குளோனல் செலெக்ஷன் ஃப்ரம் NI15. இது வந்து பெரனியல், ஸோ வருஷம் ஃபுல்லாக பூக்க போகுது. ஜூலை டு ஆகஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூட்டபிள்ங்கிறாங்க. ஈல்டு வந்து 3.87 kg பெர் பிளான்ட். இதே வந்து ஹெக்டருக்கு பார்க்கும்போது 9.67 டன்னஸ் பெர் ஹெக்டர் பெர் இயர். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பாருங்கள், கிளஸ்டர் ஃப்ளவரிங், இயர் ரவுண்ட், வருஷம் ஃபுல்லாக பூக்கும். 7 டே ஃப்ளவர் ரிட்டன்டிவிட்டி, அதாவது நீங்கள் இந்த பூவை எடுத்து நீங்கள் ஒரு வேஸில் வச்சாலும் 7 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரிட்டன்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ் மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு லீவ் ஸ்பாட் அண்ட் லீஃப் கேட்டர்பில்லர். அடுத்து 16வது வெரைட்டி வந்து கோகனட் ALR 4. இட் இஸ் செலெக்ஷன் ஃப்ரம் மதுசூதனபுரம் லோக்கல். இது வந்து ஒரு பெரனியல், ஆல் சீசன் வந்து சூட்டபிள். கோகனட் ALR 4. ஈல்டு பாருங்கள் 137 nuts பெர் பாம் பெர் இயர். ஸோ வெஸ்ட் கோஸ்டால் கம்பேர் பண்ணும்போது இதனோட ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது. வெஸ்ட் கோஸ்டாலில் வந்து 95 to 105 நட்ஸ் வந்து கிடைக்குது. இதில் ALR 4ல் வந்து 137 nuts பெர் பாம் பெர் இயர் வந்து கிடைக்குது. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து டியூவல் பர்பஸ் வெரைட்டி. டெண்டர் நட்டுக்கும் கோப்ராக்கும் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். டெண்டர் நட்டுடைய வாட்டர் பார்த்தோம்னா 520 ml பெர் நட் வந்து கிடைக்குது. ஆயில் கண்டென்ட் பார்த்தோம்னா 63.12% வந்து இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ட் டு ரூட் வில் டிசீஸ். ஸோ ரூட் வில் டிசீஸுக்கு கோகனட் ALR 4 வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 17வது வெரைட்டி வந்து நட்மெக் PPI 1. இட் இஸ் செலெக்ஷன் ஃப்ரம் மாரமலை லோக்கல். இது வந்து பெரனியல், ஸோ ஆல் சீசன் சூட்டபுள். இதனுடைய மேஸ் பார்த்தீங்கன்னா 265 kg பெர் ஹெக்டர். நட் வந்து பார்த்தீங்கன்னா 1092 kg பெர் ஹெக்டர் வந்து ஈல்டு கிடைக்குது. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பாருங்கள், ஒலியோரெசின் கண்டென்ட் வந்து 8.56%. இந்த நட்மெக்கோட ஆயில் வந்து பார்த்தோம்னா 7.46 to 7.7%. இது வந்து மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் டு ஃப்ரூட் ராட் டிசீஸுக்கு வந்து மாடரேட்டாக வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிறுகுறிஞ்சன் கோவன், குளோனல் செலெக்ஷன் ஃப்ரம் ஏற்காடு லோக்கல், பெரனியல், மெடிசினல் பிளான்ட் வந்து இது சிறுகுறிஞ்சன் கோவன். இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட். ஃப்ரெஷ் லீஃபாக பறிக்கும்போது வந்து நமக்கு 6.48 கிலோ வந்து கிடைக்கிது ஒரு செடியில் ஒரு வருஷத்துக்கு. இதே வந்து ட்ரை லீஃப் காய வச்சோம்னா 4.54 kg வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி டயாபெட்டிக் ட்ரக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஜிம்னி மேஜனின் கண்டென்ட் வந்து 0.72% வந்து இருக்குது இதில். இது வந்து சசெப்டிபிள் டு லீஃப் ஃபெப்பர், அதாவது நவம்பர் டு டிசம்பரில் வந்து லீஃப் ஃபெப்பருடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இதில். ஆயிஸ்டர் மஷ்ரூம் KKM 1. இது வந்து ஒரு லோக்கல் செலெக்ஷன், 30 days டியூரேஷன். எல்லா சீசன்லேயும் வந்து இது வந்து சூட்டபுள். ஈல்டு பாருங்கள் 641.6 கிராம் பெர் பெட் வந்து கிடைக்கிது. கம்பேர் டு APK 1 11.66% வந்து ஈல்டு அதிகம். கம்பேர் டு MDU 1 10.65% வந்து ஈல்டு வந்து அதிகம். இதனுடைய ஸ்டாண்ட் அவுட் ரேட் என்னென்னா குட் செல்ஃப் லைஃப். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்கு ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரோன் டு மோல்டு இன்ஃபெக்ஷன். மோல்டு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ குயிக் மெமரைசேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் காவேரி வம்மன். இது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட் பனானா மியூட்டன்ட். தென் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஈல்டு கெயின் வந்து டொமேட்டோ கோஃபோர் வெரைட்டி பார்த்தோம், 47.57% கம்பேரிங் வித் PKM 1. தென் மெடிசினல் ஆன்டி டயாபெட்டிக் கிராப் வந்து சிறுகுறிஞ்சான் கோவன். தென் ஹையஸ்ட் ஸ்கோவிலி ரேட்டிங்
அதாவது இண்டஸ்ட்ரியல் சில்லி வந்து எதுனா சில்லி கோ5. போட்டோ இன்சென்சிட்டிவ் பல்ஸ் வெரைட்டி எதுன்னு கேட்டானா பிளாக்ராம் VBN12. தென் YRCH3ல ஸ்பைக்கில் எத்தனை பர்சன்டேஜ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டானா மோர் தென் 95%. ஸோ இதுதான் வந்து TNAU 2025 ரிலீஸ் பண்ண கிராப் வெரைட்டிஸ். ஸோ ஒரு MCQ ஆங்கிளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழித்து பாருங்கள். ரெப்புடேஷன் தான் இந்த மாதிரி ஃபேக்சுவல் டாபிக்ஸை நினைவில் வச்சுக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இப்போயும் பாருங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த 19 வெரைட்டிஸ்லேருந்து உங்கள் எக்ஸாம் பேப்பரில் கண்டிப்பாக வெரைட்டிஸ் வந்து வரும். நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். AO ஆகணும், HO ஆகணும், AAO, AHO, வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார். ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். Until then, bye from Tarvo said. Thank you.